ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற நெடுநேரமாக கால் வலிக்க நின்று கொண்டிருக்கிறேன் தங்கமே. கேள். ஏன்னா அதில் ஒரு அதிசயம் உள்ளது, உனக்கான அற்புதம் உள்ளது தங்கமே. என் கண்மணியே, காயமாகி புண்ணாகி உடைந்து போன உன் மனதை நான் சரி செய்ய போகிறேன். தவிர்க்காமல் முழுவதுமாக இந்த பதிவை கேள் தங்கமே. அதன்படி நீ நடந்துக்கோ. புண்பட்ட மனம், உன் புண்பட்ட மனம் பக்குவமாகிவிடும், சரியாகிவிடும். செல்வமே, ஒரு நாளை நீ எடுத்துக்கிட்டேனா பலவித பரபரப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏன் சோகமாக கூட இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், பயங்கர ஆர்வமாக கூட இருக்கும். இது மாதிரி நிறைய பரபரப்பை கடந்துதான் ஒரு நாளை கடந்து பூர்த்தி செய்ய முடியும் தங்கமே. பொதுவாக ஒன்று நான் சொல்லட்டுமா? நீ சோகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னா, உன்னால சோகமாக இருக்கிறதை விட மற்றவங்கள சோகமாக இருக்கிறது தான் அதிகம் தங்கமே. மற்றவங்களால சோகமாக இருக்கிறது தான் அதிகம். உன் சாயப்பா சொல்றது சரிதானே? யாராவது படக்குன்னு ஏதாவது சொல்லி இருப்பார்கள், உன்னை காயப்படுத்தி இருப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு செயல் உன்னை பாதிச்சிருக்கும், மனதளவில் முழுவதுமாக பாதித்திருக்கும். இதில் என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு நொடி நீ காயப்பட்டிருப்ப, அதனால பாதிச்சிருப்பா. ஒரு நொடி காயப்பட்டதை அதை ஒரு நாள் முழுவதும் நீ நினைச்சு உன் மனதை போட்டு புண்ணாக்கி வருத்தி குழப்பமாகி மன அழுத்தத்தில் சிக்கி இருப்பாய். ஒரு நொடி காயப்பட்டது எவ்வளவு மன அழுத்தம் தெரியுமா? இல்ல பல நாள் மனதை போட்டு குழப்பி உன்னை நீயே வருத்தி துவண்டு போயிருப்பாய். கவலைப்படாதே, கலங்காதே. உன் அப்பாவை மனசுல நினைச்சுக்கோ. காயப்பட்ட மனதை நான் சரி செய்கிறேன். ஏன் இப்படி சொன்னார்கள்? எதுக்காக காயப்படுத்தினார்கள்? நாம் நல்லவங்கள் தானே. ஏன் இப்படி நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு உனக்குள்ளேயே கேள்வி கேட்டு உன்னை நீயே ரொம்ப காயப்படுத்திக்கிற. அப்போ உன்னை மனநிலை எப்படி பக்குவமாக மாறணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த நிலையிலிருந்து உடனே மாற பழகிக்கோ. செல்வமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்னொரு மனிதர்கிட்ட சாக்கடையும் குப்பையுமான எண்ணங்கள் கொட்டி கிடக்குதுன்னா அதைத்தான் கிட்ட அவங்க திணிப்பார்கள். ஆனால் உன்கிட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும் உள்ளது. அதை மட்டும் தங்கமே, உன்கிட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல விஷயங்களை மட்டும் உள்ளதை நீ பகிர்ந்துகிட்டேனே, அதைத்தானே நீ கொடுப்பாய் அவர்களுக்கு. அவர்களுடைய மனமோ முழுவதும் குப்பையாக இருக்குது. உன் மனம் முழுவதும் நல்ல எண்ணங்கள் இருக்கு. குப்பைக்கு நாம் எதற்கு நல்ல எண்ணங்கள் கொடுக்கணும்? நம்மளும் குப்பையை கொடுக்கலாமேன்னு நினைச்சிடக்கூடாது. உன் மனம் அவங்க மாறிடுறாங்களோ இல்லையோ, நீ மாறக்கூடாது. ஒருத்தட்ட என்ன கிடக்கோ என்ன கொட்டி கிடக்கோ அதுதான் மற்றவங்களுக்கு கொடுப்பார்கள். நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை மற்றவங்களுக்கு கொடுப்பார்கள். பொறாமை வைத்தறிச்சல் பட்டு இருந்தாங்கன்னா அதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். அதனால இன்னொருத்தரை காயப்படுத்தும் போது அவங்க படுற இன்பம், அவங்களோட புத்தி குணம் என நினைத்து நீ மனம் துவண்டு போகக்கூடாது. மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கி நீ சென்று கொண்டிரு. நானும் பார்க்கிறேன் தங்கமே. வாழ்க்கையில் போராடி போராடி நீயும் களைத்து விட்டாய். எத்தனை கஷ்டங்கள், அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கு எத்தனை முயற்சிகள் எடுக்கிறாய். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். முயற்சிகள் எடுக்கிறாய், எடுத்துக்கொண்டே இரு, தளராமல் எடுத்துக்கொண்டே இரு. நீ என் பிள்ளை என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் தங்கமே. இதற்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை. உன் வீட்டிற்கு வருபவர்களுக்கு நீ உன்னால் முடிந்ததை செய், உதவி செய். எப்போதும் உன் வீடு நேர்மறை ஆற்றலோடு இருக்கும். எப்படி செய்தால் எதிர்மறை ஆற்றல் நிச்சயம் வராது. இதன் மாற்றம் உன் கண்முன்னே தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், எப்போதும் உன் வீடு நேர்மறை ஆற்றலோடு இருக்கும். எப்படி செய்தால் எதிர்மறை ஆற்றல் நிச்சயம் வரவே வராது. இதன் மாற்றம் உன் கண்முன்னே தெரியும். தங்கமே, நீ கறந்த பாலை விட தூய்மையான மனம் கொண்டவர் என நான் நிரூபிக்கிறேன். அதுவரை பொறுமையாக இரு. உன்னால் முடிந்த தர்மம் செய். அதுதான் உன்னை இக்கட்டான சூழ்நிலையும் இக்கட்டான சமயங்களிலும் உன்னை காப்பாற்றும். எதை செய்தாலும் ஒரு மனதோடு செய். கவலைப்படாதே. நீ நல்லதே நினைக்க வேண்டும். நீ இழந்ததையெல்லாம் பெரும் வாய்ப்பு இன்றைய விடியலில் தொடங்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு எழுந்திரு. நேர்மறை எண்ணம் தான் உன்னை முன்னோக்கி நகர்த்தி செல்லும்.
எதிர்மறை இருக்கவே கூடாது, ஒருபோதும் இருக்கக்கூடாது. நீ இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறத்தான் நெடுநேரமாக உன் வாசல் முன் நின்றேன் தங்கமே. நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற தொடங்கி தயாராகிவிட்டேன். நீ என்னிடம் அடிக்கடி என்ன கேட்கிறாய்? ஏன் சாயி எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறதா என்று, மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று, நான் மட்டும் ஏதாவது ஒரு வழியை சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்று நீ புலம்புவது கேட்கிறது. எனக்கு நிம்மதி இல்லை, சிரிப்பு இல்லை, கவலைகள் மட்டும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே கண்மணியே, வெகு சீக்கிரம் உனக்கு நல்ல வழி பிறக்கும். போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உன் சாதனையாகத்தான் இருக்கும். இனி நிம்மதியோடு வாழப்போகிறாய். இழந்ததையெல்லாம் திரும்ப பெறப் போகிறாய். தைரியமாக இரு. உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் தானே காப்பேன். இது தெரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததை எல்லாம் மீட்டு தரப்போகிறேன். யாருக்கும் நீ பயந்து வாழ அவசியமே இல்லை. அது அந்த எண்ணம் இருந்தால் இப்போதே விட்டுவிடு. இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் பிள்ளையான உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பெற்ற பிள்ளையை யாராவது மறப்பார்களா? உன்னை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு இல்லை. உன் அன்பிற்காக நான் ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு மனதில் குழப்பம்? உன் எண்ணங்கள் அனைத்தும் நான் அறிவேன். என் பாதங்களில் உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் சமர்ப்பித்து விட நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ தைரியமாக இரு. இன்றைய விடியல் உனக்கானதுதான். இருளுமே விடியலை நோக்கித்தானே செல்கிறது. பயப்படாதே, நீ தைரியமாக இரு. வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி தேவைனா உனக்கு உதவியவர்களுக்கு அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து. கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, சூழ்நிலைகளை அணுகும் முறைகள், விடாமுயற்சி, பொறுமை, கடைசி வரும் போராடும் தன்னம்பிக்கை, இவையெல்லாம் உன் வெற்றிக்கான படிகள் தங்கமே. நீ செல்லும் பாதையில் காலம் ஒன்று வரும். நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும். உன்னோடு பயணித்தவர்கள் திடீரென வழி மாறுவார்கள், தடம் மாறுவார்கள். நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும் போது மரண வழியை உன் மனம் அனுபவிக்கும். இது என்ன வாழ்க்கை என்று தோன்றும். எதற்கு இந்த வாழ்க்கை என்று பல கேள்விகள் உன் ஆழ்மனதை ஆட்டி படைக்கும். எல்லாமே உன்னை விட்டு போனதை போன்ற ஒரு உணர்வு, உனக்கென்று யாருமில்லை என்ற ஏக்கம், நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்ற வழி, இவையெல்லாம் உன்னை நொறுங்க வைக்கும். ஒவ்வொரு முறையும் நீ வழியில் துடித்து கொண்டுதான் இருக்கிறாய். அதனால் உடைந்து விடாதே, ஒடிந்து விடாதே என்றுதான் சொல்ல வருகிறேன். மீண்டு வா, அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வா. ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை பெறுவதால் புதிதாக பிறக்கிறோம் நாம். இனி வரும் காலத்தில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும். நான் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உண்மையானதும் ஆழமானதாகவும் இருக்கும். கடந்து வா தங்கமே, துணிச்சலோடு ஏறி வா. இன்றைய பொழுது இனிய பொழுதாக விடிந்துள்ளது, உனக்காக விடிந்துள்ளது. இன்று மலர்ந்துள்ள நாள் உனக்கு நன்னாளாக இருக்கும். நான் பார்த்து கொள்கிறேன். பயப்பட மட்டும் செய்திடாதே. மனம் கண்ணாடி போன்றது, அதனால் மனம் உடைந்தது என்கிறார்கள். தற்போது உன் மனதை ஒட்ட வைக்க முயற்சிக்காமல் புதிய கண்ணாடியை உருவாக்குகிறேன். அதில் புது மனிதனாக உன்னை பார்த்துக்கொள். நிச்சயம் என் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்வில் தெளிவையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.